தற்போதைய அண்மை செய்தி, மதிமுகவில் இருந்து நான் நீக்கியவர்களை திமுகவிற்கு அழைத்து செல்ல திட்டமிடுகிறார் மல்லை சத்யா என்று வைகோ கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய துணை ஆசிரியர் திரு ஜோ மகேஸ்வரனிடம் கேட்டு பெறலாம். ஜோ, தற்போது மதிமுகவில் இருந்து துரோகம் செய்தவர்களை நான் நீக்கிய போது அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர் மல்லை சத்யா அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சத்யா மேல ஒரு குற்றச்சாட்டை வைகோ முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது, உங்களுடைய கருத்து? பிரியா, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கட்சியினுடைய முதன்மை செயலாளராக துரை வைகோ வந்ததிலிருந்து இருவருக்கும் இடையிலான ஒரு உரசல், சரியான ஒரு இணக்கமற்ற போக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. அதுல துரை வைகோ மல்லை சத்யாவை ஓரங்கட்டுறார் என்று கட்சியின் சில பேர் மல்லை சத்யாவுடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க. மல்லை சத்யா கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படின்னு துரை வைகோவுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்த சூழல்ல இன்றைக்கு பகிரங்கமாவே காலையில ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் மல்லை சத்யா என்று வைகோ குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்ப அதற்கு அவரு சொல்லியிருப்ப, நான் 3 முறை வைகோவை காப்பாற்றியவன், நான் துரோகம் செய்வானா? அவரை வைகோ திமுகவில் இருந்த போது துரோக குற்றச்சாட்டு சொல்லி நீக்கினாங்க. அதே மாதிரி எனக்கு அவர் பயன்படுத்துறாரா? அதையே அவரை அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியை கொல்ல முயற்சிக்கிறார் என்ற உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாலும் அப்ப சொல்லப்பட்டுச்சு. கருணாநிதி என்ன நடவடிக்கையை வைகோ மீது எடுத்தாரோ அதே நடவடிக்கையை வைகோ என் மீது எடுக்க பார்க்கிறார் என்று மல்லை சத்யா கேள்வி கேட்டிருந்த சூழல்ல இப்போ சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட மதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல மண்டல வாரியா மதிமுக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் வந்து சந்திச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில இப்ப சென்னையில அந்த கூட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல வைகோ பேசிட்டு இருக்காரு. அதுல பேசுறப்ப பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறவர் மல்லை சத்யா பத்தி குறிப்பிட்டு பேசுறப்ப, நான் கட்சிக்கு விரோதம் செய்தவர்கள், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள், நீக்கப்பட்டவர்களோட மல்லை சத்யா தொடர்புல இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஈரோட்டுல போய் 2 நாள் தங்கி கட்சியினுடைய பிரமுகர் ஒருத்தரை திமுகவுல போய் சேர்க்கிறாரு. கட்சி மதிமுக வந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் திமுகவுக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இல்ல என்ன குறிப்பா இதுல பாக்கணும் அப்படின்னாக்கா, மதிமுக என்கிற கட்சி திமுகவிலிருந்து கருணாநிதி திமுக தலைவராக இருக்க பொழுது நீக்கப்படுறார் வைகோ நீக்கப்பட்டது பிறகு 1994 ஒரு கட்சியை தொடங்குறாரு. அந்த கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதிகமானவர்கள் அந்த கட்சியிலிருந்து மூத்த நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருப்பாங்க. குறிப்பா வைகோ திமுகவிலிருந்து தொடங்கி பிரிந்து அவர் மதிமுக தொடங்குறப்ப திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது விலகிய எம்ஜிஆரோடு சென்ற நிர்வாகிகளை விட வைகோவோடு சென்ற நிர்வாகிகள் அதிகம். ஒரு செங்குத்து பிளவை திமுக சந்தித்தது என்றெல்லாம் அன்றைக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி அதிக நிர்வாகிகளோடு திமுக இருந்து பிரிந்தவர் இன்றைக்கு அந்த தொடக்க காலத்துல இருந்த மூத்த நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, எல் கணேசன், பொன் முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், கண்ணப்பன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இன்றைக்கு வைகோவோடு இல்லை. அப்புறம் நீண்ட காலம் அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் கட்சியிலிருந்து விலகினார். குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்தார். இப்ப மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில மதிமுக பல்லடம் தொகுதியில போட்டியிட்டது. பல்லடம் தொகுதியினுடைய வேட்பாளராக மதிமுகவை சேர்ந்த முத்துரத்னம் இருந்தார். அவர் மல்லை சத்யாவோடு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவரை வந்து மல்லை சத்யாவோடு நெருக்கமாக இருக்கிறார் என்பதற்காக கட்சியில வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒதுக்கி வச்சாங்க அப்படின்லாம் கட்சியில பேசப்பட்ட அந்த சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு முத்துரத்னம் இன்னும் சில நிர்வாகிகள் எல்லாம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள்லாம் அந்த திமுகவுடைய கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜியுடைய ஏற்பாட்டின் பேர்ல திமுகவுல சேர்ந்தாங்க. இப்ப மறுபடியும் அதைத்தான் ஈரோட்டுல 2 நாள் தங்கி ஒரு பிரமுகரை வந்து திமுகவுல சேர்த்தார் அப்படின்னு வைகோ இங்க குற்றம் சாட்டியிருக்காரு. அப்ப இதுவும் அதுவும் ஒப்பிட்டு பாக்குறப்ப அந்த முத்துரத்னத்தை சேர்க்கறதுக்கு இவர் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது, திமுக கூட்டணியில மதிமுக இருக்கு. இன்றைக்கு பேசுறப்ப கூட நாங்க திமுக கூட்டணியில இருப்போம், இந்த தேர்தலையும் சந்திப்போம், நாங்க வந்து இது என் கட்டளை அப்படின்னு வைகோ சொல்றாரு. கூட்டணிக்குள்ள இருக்கிறப்பவே ஒரு கூட்டணியோட இருக்கிற கட்சியுடைய நிர்வாகிகளை பொதுவா
கூட்டணியில இந்த கூட்டணியை பொறுத்தவரை பெரிய கட்சியா இருக்கிற ஒரு கட்சி சேர்க்காது. அப்ப திமுக கூட்டணியில மதிமுக இருந்தாலும் மதிமுகல இருந்து விலகி வர்றவங்களை திமுக சேர்க்கிறதே அந்த கூட்டணி உறவுக்கு ஒரு முரணாக இருக்கு. கூட்டணி தர்மம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முரணாக இருக்கதாக பார்க்கப்படுகிறது. அப்ப கூட்டணிக்குள்ளே இருக்கிற மதிமுகவை மறைமுகமாக அல்லது நேரடியாக உடைக்கிறதுக்கு திமுக முயற்சிக்குதா, அதற்கு மல்லை சத்யாவை பயன்படுத்துகிறதா என்கிற ஒரு கேள்வி இங்க வருது. ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2021 போல குறைந்த இடங்களை நாங்க போட்டியிட மாட்டோம். கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்றால் 8 to 12 தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டியிடணும், கூடுதல் தொகுதியில போட்டியிடுவோம் என்று கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ சொல்றார். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தனி சின்னத்துலதான் நிற்போம், செத்தாலும் தனி சின்னம்தான் என்று உறுதிப்பட நின்று தனி சின்னத்தில் நின்று வெற்றியும் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. அப்ப துரை வைகோவுக்கும் வைகோவுக்கும் இடையில இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு முரண்பாடு இருக்கா? இப்ப இந்த முரண்பாட்டை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் அதிக தொகுதியை கேட்பது மதிமுக, அதோடைய துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ இருக்கிறப்ப கட்சிக்கு கூட்டணிக்கு ஒரு நெருடலாக இது ஏற்படுத்துது. கூட்டணியில கூடுதல் சீட்டை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகள் கேட்டாலும் கூட மதிமுக என்பது திமுகவிலிருந்து நேரடியாக பிரிந்து உருவான ஒரு கட்சி என்பதால அந்த கட்சியை உடைப்பதற்கு திமுகவே முயற்சிக்கிறதா, அதற்கு மல்லை சத்யா துணை போகிறாரா என்பதுதான் வைகோவுடைய இந்த பேச்சின் மூலமாக தெரிய வருகிறது. பிரியா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜோ மகேஸ்வரன்.